அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீடியோ. இது வந்து தேங்காய் பால் அரிசி கஞ்சியும் அதுக்கேற்ற ஒரு தேங்காய் துவையலும் தான் செஞ்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு காய்ச்சல், உடம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சளி இந்த மாதிரி. அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பும் அதோடு வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துட்டனால இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். போட்டு 1 கப் அளவுக்கு இப்போ வந்து அரிசி நல்லா 3 தடவை வந்து களைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம். அரிசியை நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கரில் வந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக எல்லா அரிசியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இருங்க, எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து 2 சின்ன பூண்டு, அதோட வந்து கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 5 வெந்தயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 5-6 வெந்தயம் தான் இருக்கும், அவ்வளோதான் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு 3/4 கிண்ணம் மட்டும் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் குக்கரில். ஏன்னா நம்ம அடுத்து தேங்காய் பால் சேர்ப்போம் அரிசி வெந்தோடனே. இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2-3 வந்து சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப அந்த அரிசி பருப்பாக வந்து பொங்கி வரும். இப்போ வந்து தேங்காய் எப்படி வந்து தேங்காய் பால் எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கை வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு தடவை தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வடிகட்டி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அழுத்தி திக்கான தேங்காய் பாலாக 2 தடவை இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து அரைச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கிட்டு எடுத்து அந்த தேங்காய் அரைச்ச பால் புழிஞ்சதுக்கப்புறம் இருக்க அந்த இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இது நமக்கு வந்து ஒரு 1/4 கிண்ணம் தான் வந்து தேங்காய் பால் இருக்குது. இதே போதும் நமக்கு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காயோட பால் புழிஞ்சிட்டு எடுத்து வச்ச தேங்காயில் கொஞ்சம் பொட்டுக்கடல, ஒரு வரமிளகா, ஒரு 3 சின்ன பூண்டு, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து துவையலாம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கணும். மேஷ் பண்ணி நல்லா விட்டுட்டு அப்புறம் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து சுடு தண்ணி வச்சு எடுத்து அதையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். ரொம்ப கஞ்சியாக தண்ணியாக வேணுங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. எங்கள் பையன் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான். ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக தண்ணியாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அதனால் நான் கெட்டியாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் கஞ்சி ரெடி. அதுக்கேற்ற துவையலும் ரெடி. துவையல் தாளிக்க தேவையில்ல. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நான் வந்து இன்ஷா அல்லாஹ் போட்டுகிட்டே இருப்பேன்.